அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் அதிக அளவிலான வாக்குப்பதிவு இந்த முறை அரங்கேறி இருக்கு இல்லைங்களா? இதை ஒட்டி இன்னமும் நிறைய விவாதங்கள் ஓடிக்கொண்டு தான் இருக்குது. ஸோ நம்ம கூடுதல் புள்ளி விவரங்கள் மற்றும் சில தகவல்களை வைத்து ஒரு வீடியோவாக ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுதுங்க மறுபடியும். அதே நேரத்தில் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி, சீமான், விஜய் அப்படின்னு பலருக்குமே ரிப்போர்ட்டுகள் பறந்திருக்குங்க ஆஃப்டர் எலெக்ஷன். குறிப்பாக மு.க. ஸ்டாலினுக்கு போன அந்த 3 ரிப்போர்ட் என்ன சொல்லுது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸில் விரிவாக அலசுவோம். நான் உங்கள் சகோ த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். எகிரிய வாக்குப்பதிவு பின்னணியில் எஸ்ஐஆர். வரலாறு காணாத வகையில் இந்த முறை தான் 85% வாக்குப்பதிவை நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில். இதை ஒட்டி திரு விஜயோடைய வருகையால் தான் இந்த அளவுக்கு வாக்குப்பதிவு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தாவேக்கா சைட்லேயும் இல்லைங்க, ஆட்சியின் மீது திட்டங்கள் மீது மக்களுக்கு ஏற்பட்ட நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் இந்த வாக்கு பர்சன்டேஜ் அப்படின்னு ஆளும் திமுக தரப்பும் 2 பேரும் திமுக வெர்சஸ் தாவேக்கா அப்படின்னு மாறி மாறி ஆஃப்டர் எலெக்ஷனும் கம்பு சுற்றிக்கிறாங்க. இதை தாண்டி சில பின்னணி காரணங்களும் இருக்குது. இதை ஒட்டி விரிவாக நம்ம ஒரு காணொலியை பதிவு செஞ்சோம் நேற்று. ஆனாலும் சில கேள்விகள், ஐயங்கள் நம்முடைய கருத்துரை பகுதியில் வெளிப்பட்டிருக்குங்க. ஸோ அதை ஒட்டி தான் இந்த சிறிய விளக்கம். இந்த முறை வாக்கு பர்சன்டேஜ் உயர்ந்ததுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஐஆர். எப்படின்னா 100 வாக்குகள் இருக்குன்னா அதில் 70 பேர் வாக்கு செலுத்தினா அங்கே 70%. அதுவே 90 வாக்குகள் இருந்து அதில் 70 பேர் பதிவு செஞ்சுருந்தாங்கன்னா அப்போ அந்த பர்சன்டேஜ் 77% வருதுங்க. நேற்றே சொன்னது தான். அப்போ மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிறதால இந்த வாக்கு பர்சன்டேஜ் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குங்க. இன்னும் ஓப்பனாக உதாரணம் சொல்லணும் அப்படின்னா 2021 6.29 கோடி மொத்த வாக்காளர்கள், பதிவானது 4.63 கோடி. இந்த முறை மொத்த வாக்காளர்கள் 5.73 கோடி தாங்க. பதிவான வாக்குகள்னு பார்த்தோம்னா 4.85 கோடி தான். அப்போ மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கையும் சுமார் 22 லட்சம் மட்டும்தான் அதிகரிச்சிருக்கு. இது ஒரு காரணம்ங்க. அடுத்து புதிய வாக்காளர்கள்லாம் மாற்றத்துக்காக தான் வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதை விட அதிக அளவில் கடந்த 2016ஆம் ஆண்டில் புதிய வாக்காளர்கள் வந்தாங்க. எந்த அளவுக்குன்னா கிட்டத்தட்ட 64 லட்சம் பேர் அதிகரிச்சிருக்காங்க. ஆனால் அந்த முறை 2016 மறுபடியும் அதிமுக தான் ஆட்சிக்கு வந்தது. மாற்றத்துக்காக இவங்க வாக்கு செலுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் வேறொரு கட்சி தானே ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கணும், அப்போ திமுக இருந்திருக்காங்கல்ல. ஸோ இது மாற்றத்துக்கானதாகவும் எடுத்துக்க முடியாது அப்படின்னு ஒரு வாதம் இந்த இடத்துலையும் முன்வைக்கப்படுது. அதே போல் இன்னொரு கணக்கும் ஒன்று பதிவு செய்கிறாங்க. என்னன்னாங்க, கடந்த 15 ஆண்டுகளில் 85% பர்சன்டேஜ் அதிகரிச்சிருந்தாலும் அந்த ஓட் போலிங் இருக்கு இல்லையா, அது மிக குறைந்த அளவில் இந்த முறை தான் பதிவாகியிருக்கு. அந்த ரைஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் வந்திருக்குங்க. கவர்மெண்ட் கொடுத்த டேட்டாக்கள் வச்சு தான். கடந்த 2011 4,71,00,000 வாக்குகள், மொத்த வாக்குகள். அதில் பதிவானது 3,67,00,000. அதனுடைய அந்த ரைஸ் பார்த்தோம்னா 11.4%. 2016 மொத்த வாக்குகள் 5.82 கோடி, பதிவானது பார்த்தோம்னா 4.35 கோடி. அந்த ரைஸ் பார்த்தோம்னா 18.5%ங்க. 2021 மொத்தம் பார்த்தோம்னா 6.29 கோடி, பதிவானதுன்னு பார்த்தோம்னா 4.63 கோடி. அந்த ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 6.22% தான். 2026 இப்போ மொத்தம் 5.73 கோடி, பதிவானது 4.85 கோடி. அந்த ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 5.53 கோடி தாங்க. அதாவது மொத்த வாக்குகள் போன ஆண்டோட இந்த முறை குறைஞ்சிருக்கு. பதிவான வாக்குகளும் குறைந்த அளவில் தான், வெறும் 22 லட்சம் மட்டும்தான் கூடுதல் ஆகியிருக்கு. இந்த மொத்த வாக்குகள் குறைஞ்சிருக்கிறப்ப பதிவான வாக்குகளும் அதிகரிச்சிருந்திருக்கணும். அதாவது 5.73 கோடி வாக்குகள் அப்படின்னா கிட்டத்தட்ட 5.25 கோடி அளவில் வாக்குப்பதிவு ஆகியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு. அது அபரீதமாக ஆர்வத்தோடு வாக்கு செலுத்துகிறதா பார்த்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கலாம்னா 2011 அந்த ஆர்வத்தோடு வாக்கு செலுத்தினது 11.4% இருந்ததுன்னா 2026 அந்த பர்சன்ட் 5.53 அப்படிங்கிற அளவில் தான். இதை ஒட்டி தான் கடந்த 15 ஆண்டுகளில் அந்த ஓட் போலிங் ரேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா புதிய வாக்காளர்கள் சேர்ந்தும் அந்த வாக்களித்த சதவீதம்னு பார்த்தோம்னா குறைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த புள்ளி விவரங்கள் சொல்லுது. அப்போ இதுக்கு காரணம்னு பார்த்தாலும் எஸ்ஐஆர் தாங்க.
நம்ம சொன்னதும் கூட திரு விஜயால் இளம் தலைமுறையினர் காலையிலேயே வந்து வேகமாக வாக்குப்பதிவு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாக்களில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதும் அவங்களுக்கு அதிக அளவில் அவங்க நபர்கள் ஆதரவாளர்கள் இருக்காங்க. அதனால் இந்த தாக்கம் மாற்றத்துக்கான வாக்குகள் அப்படின்னு இந்த தாக்கம் எல்லா பக்கமும் வெளிப்பட்டிருக்கு. இதை மாற்றி இப்படியும் சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒருத்தர் 100 பாலுக்கு 140 ரன் அடிக்கிறாரு. அப்போ அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டு 140. அதே நேரத்தில் ஒருத்தர் 2 பாலுக்கு 4 ரன் மட்டும் அடிக்கிறாரு. ஆனால் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டு 200. ரன்னு பார்த்தோம்னா குறைவு, ஆனால் ஸ்ட்ரைக் ரேட்டு அதிகம். இது தாங்க ஷார்ட்டான விளக்கம் அப்படின்னு எதிர்த்தரப்பினரும் குறிப்பிடுறாங்க. ஓரளவுக்கு விளக்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, இங்கேருந்து ஒவ்வொரு கட்சி தலைவர்களுக்கும் போன அந்த ரிப்போர்ட்ஸு அதை நம்ம பார்க்கலாங்க. விஜயின் அமைச்சரவை பட்டியல். ஸ்டாலினுக்கு பிறந்த 3 ரிப்போர்ட்ஸ். யோசிக்கும் எடப்பாடி, நம்பிக்கை சீமான். ஆஃப்டர் எலெக்ஷன் எப்படி நம்மெல்லாம் திறனாய்வு பண்ணுறோம், அதே மாதிரி அரசியல் கட்சிகளும் பண்ணாமலா இருப்பாங்க. நிச்சயமாக அவங்களும் ரிப்போர்ட்ஸ் கேட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. முதல்ல திமுகலேருந்து நம்ம பார்ப்போங்க. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், திமுக தலைவர், இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே அவங்களுடைய மண்டல பொறுப்பாளர்கள்ட்ட உங்களுடைய தொகுதிகளில் என்ன ரிசல்ட்டு, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வாங்கியிருக்காரு. அடுத்து மாவட்ட செயலாளர்கள்ட்டையும் கேட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் போலீஸ் மூலமாகவும் ரிப்போர்ட்டுகளை கேட்டிருக்காரு. உடனடியாக, அதாவது ஈவினிங் டைமில் மாவட்ட ஆட்சியர்கிட்ட தகவல் போய் அவங்க மூலமாக அந்த மாவட்டத்துடைய வாக்குப்பதிவு அதை ஒட்டி ஒரு ரிப்போர்ட்டை தலைமைக்கு இங்கே அனுப்பி விட்டுருக்காங்க. இந்த 3 ரிப்போர்ட்டுகளையும் வைத்து அறிவாலயத்துடைய கோர் டீமும் திறனாய்வும் செஞ்சாங்க. இதில் மண்டல தலைவர்கள் அவங்க கொடுத்துருக்கிற ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வாக்குகள் மிக பிரம்மாண்டமான அளவில் இன்க்ரீஸ் ஆகலை. அதே நேரத்தில் நம்முடைய வாக்குகள் குறையலைங்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது எதிர்க்கட்சிகளுடைய வாக்குகள் பிரிஞ்சதாக தான் பார்க்குறோம். அங்கே 3ஆக அது பிரிகிறப்ப நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த பெர்சன்டேஜ் அதிகரித்ததுக்கு தாவேக்காக்கான பாசிட்டிவ் ஓட்ஸ்ன்னு கிடையாது, அது எஸ்ஐஆர் தான் காரணம். அவங்க சோஷியல் மீடியாக்களில் இப்படியான ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு படம் சூப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ரியாலிட்டி வேறு மாதிரி அப்படின்னு திமுகவினர் மண்டல பொறுப்பாளர்கள் தலைமைக்கு தகவலை தட்டி விட்டுருக்காங்க. சாதனைகளும் கூப்பனும் நிச்சயம் கரை சேர்த்து விடும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில வேட்பாளர்களோடும் எப்படி இருந்திருக்கு, தொகுதியில் வாக்குப்பதிவு எப்படி அப்படின்னு நேரடியாக, அதாவது தொலைபேசி வாயிலாகவும் மு.க. ஸ்டாலின் கேட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரும் நிர்வாகிகள்கிட்ட கூப்பிட்டு என்னன்னு கேட்டிருக்காரு. மாஜிக்கல்கிட்டையும் கேட்டிருக்காரு. அதில் டிஎம்கே வர்சஸ் டிவிகே இடையில தான் போட்டிங்கிற மாதிரிலாம் அது சம்மந்தமாகவே எல்லாமே பேசியிருக்காங்களே அப்படின்னும் கேட்டிருக்காரு. அது சோஷியல் மீடியாக்களில் செட் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் யதார்த்தத்தில் அப்படி கிடையாது. இதில் போன முறையே பார்த்தோம்னா கருப்பு சிவப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சைக்கிளில் வந்து வாக்குப்பதிவு செஞ்சார் விஜய். அப்போ திமுகக்கான வாக்குகள்ங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் அதை வாக்கு செலுத்தியிருப்பாங்க. அப்போவே நாம் கிட்டத்தட்ட 75 சீட்ஸை வந்து பெற்றோம். இந்த முறை தனியாகவே அவர் இருக்கார். அப்போ அந்த வாக்குகள் பிரியறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தான் அது சாதகமாக மாறும். திமுக ஓட்டுகளை தான் தாவேக்கா பிரிச்சிருக்கு. அவங்களுடைய ஃபேன்ஸ் அதிகமாக திமுக வாக்காளர்களாகத்தான் இருந்திருக்காங்க, நம்பலாம் அப்படின்னு எடப்பாடி அவர்களுக்கும் மாஜிக்கல் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எடப்பாடி அவருமே அதை உறுதியாக நம்புகிறாரு. கிரவுண்டில் இங்கே திமுகவில் கூட பலர் வந்துட்டு பரப்புரை செஞ்சாங்க. ஆனால் ஏடிஎம்கேல ஒன் அண்ட் ஒன்லியாக எல்லா பக்கமும் இயல்பாக போய் நான் பேசியிருக்கேன், விவசாயியாக மக்களோடு மக்களாக நான் பேசியிருக்கேன், அதனால் எனக்கான வாக்குகளாகத்தான் இது இருக்கும் அப்படின்னு எடப்பாடியும் முழுமையாக நம்புகிறாருங்க. இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் நிச்சயமாக சட்டமன்றத்துக்கு போவோம் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. தேசிய கட்சியான காங்கிரஸை எதிர்த்து இருக்கிறதால அங்கே தேசியம் வெர்சஸ் தமிழ் தேசியம் அப்படிங்கிற அரசியல் தான் பிரதானமாக இருக்குது. காரைக்குடியில் விவசாயம் உள்ளிட்ட வளர்ச்சி உள்ளிட்ட பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இறுதி கட்டத்தில் இருமுனை போட்டி தான் காரைக்குடியில் வெளிப்பட்டிருக்கு. அது நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னும் நாத்தாக்காவினர் சீமானுக்கு ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. அவர் நம்பிக்கையாக இருக்கார். அப்புறம் தாவேக்கா பக்கம் வருவோம். அவங்க இப்போவே அமைச்சரவை இதுதான் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டையே சோஷியல் மீடியாக்களில் வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஆட்சியே அமைச்சிட்டோம் அப்படிங்கிற ரேஞ்சில் ஒவ்வொரு வீட்லேயும் நமக்கான வாக்காளர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளும் கேன்வாஸ் பண்ணியிருக்காங்க நமக்காக. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸும் நமக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. கிரவுண்ட் லெவலில் ரிப்போர்ட்டுகள் வந்துருச்சு. ஏற்கனவே நம்ம சர்வே ரிப்போர்ட்டுகள் 40% நமக்கு இருக்குன்னு தான் சொல்லியிருக்கு. அது இந்த தேர்தலையும் உறுதியாகியிருக்கு அப்படின்னு டாப் லெவலில் இருக்கிற அந்த 3 பேரும்
திரு விஜய் கிட்ட நம்பிக்கையும் தெரிவிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு பக்கம் என்ன பஞ்சாயத்துன்னா, அமைச்சரவை லிஸ்ட்டில் என் பேர் இல்ல, அவர் பேர் மட்டும் இருக்கு. அப்ப நான் என்ன சாதாரணமா? அப்படின்னு இப்பவே அங்க ஒரு வாரே ஓடிக்கிட்டு இருக்காமா, தகவல்கள் வருது. ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியுதுங்க. இந்த தேர்தல்ல எல்லா கட்சியினரும் 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு பிறகு நாம தான் சிஎம் சீட்ல உட்காருவோம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்முடைய மக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க பல திருப்பங்கள குடுத்தவங்க. வரலாறுல அப்படி பல சம்பவங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த முறையே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் காத்திருக்கலாம் அப்படின்னும் தோணுதுங்க. பார்ப்போம் ரிசல்ட் எப்படி வருதுன்னு. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளை காண உங்கள் சொகசே தெலுங்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் தவறாம பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.